சில நாட்களுக்கு முன்பாக என் மகள் என்னிடம் சொன்ன ஒரு விஷயம் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. அது என்ன அப்படின்னா, "அம்மா, நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஏசப்பா கிட்ட, ஏசப்பா, பெட்டினா என் மகள் தான், அவளுக்கும் இங்கே இடம் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னான். 6 வயசு குழந்தை பரலோகத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொன்ன அந்த விஷயம் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. பிள்ளைகளை பெற்று ஸ்கூலில் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்க்குறோம். காலேஜ் போகும்போது அங்கேயும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். வேலைக்காக ரெக்கமெண்டுக்கு ஆளை தேடுறோம். ஆனால் யாருக்காகவும் யாரை ரெக்கமெண்ட் பண்ண முடியாத ஒரே இடம் அந்த பரலோகம்தான். ஆச்சரியமாக இருக்குதுல்ல. பைபிள்லேயும் ஒரு அம்மா தன்னுடைய 2 மகன்களுக்காக ஏசப்பா கிட்டே வந்தாங்க. ஏசப்பா, என் பிள்ளைங்க 2 பேரும் பரலோகத்தில் ஒருத்தன் உங்கள் வலது பக்கத்துலேயும் இன்னொருத்தையும் உங்கள் இடது பக்கத்துலேயும் இருக்கணும்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் அவங்க வேறு யாரும் இல்லை, அந்த 2 பேரும் ஏசப்பாவுடைய சீசர்கள் தான். ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? அது என்னுடைய சித்தம் அல்ல, அது பிதாவின் சித்தம் அப்படின்னு சொன்னாங்க. பரலோகத்துக்கு போக ரெக்கமெண்ட் செல்லுபடி ஆகாது. எங்கள் அம்மா அப்பா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாங்க, அதனால் நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யார் ஒருத்தங்க பரலோகத்துக்கு போக முடியும்னா, ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவத்திலேருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும். இந்த உலகம் ஒரு வேளை கடந்து போயிடும். ஆனால் நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் அந்த பரலோக வாழ்க்கை தான் நித்திய காலமாக நம்ம இருக்க போகிற இடம். அதனால் அந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இந்த பூ உலக வாழ்வில் பரிசுத்தமாய் வாழலாமே.